ஒரு படம் காட்டுற மாதிரி இருக்குது. ದೇವರ ವಾಕ್ಯವೆಲ್ಲ ನಮಗೆ ಯಾವ ರೀತಿ ಇದೆ ಅನ್ನೋ ಒಂದು ದೃಶ್ಯವನ್ನು ನಮ್ಮ ಕಣ್ಮುಂದೆ ಇಡಬೇಕು. ಪಿಕ್ಚರ್ இருக்கிறது. ಒಂದು ಪಿಕ್ಚರ್ ಆಗಿದೆ. வார்த்தைக்குள்ள ஒரு படம் இருக்கிறது. ಆ ವಾಕ್ಯದೊಳಗೆ ಒಂದು ದೃಶ್ಯವು ಉಂಟಾಗುತ್ತದೆ. அந்த படம் தேவ வார்த்தைக்குள்ள இருக்கிறது. ಆ ಒಂದು ಚಿತ್ರವು ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಇದೆ. இப்போ ஒரு படம் எடுக்கணும்னா ಒಂದು ಫಿಲ್ಮ್ ನಾವು ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು. அதை ரைட்டர் அந்த டைரக்டர் எழுதுறாரு. ಒಂದು ಡೈರೆಕ್ಟರ್ ಆ ಕಥೆಯನ್ನು ಬರೆಯುತ್ತಾರೆ. அந்த வசனங்களை எழுதுறாரு. ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಬರೆಯುತ್ತಾರೆ. அந்த வசனத்தை எல்லாம் ஒரு படமாய் கொண்டு வந்து காட்டுறாங்க. ಆ ಬರೆದ ಒಂದು ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಆ ಜನರ ಮುಂದೆ ಒಂದು ಪಿಕ್ಚರ್ ಆಗಿ ಅವರು ತೋರಿಸ್ತಾರೆ. எழுதுறாரு, வார்த்தை வசனங்களை எழுதி வைக்கிறாரு. ಡೈರೆಕ್ಟರ್ ಎಲ್ಲಾ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಬರೆಯುತ್ತಾರೆ. அந்த வார்த்தைக்குள்ள ஒரு படம் இருக்குது. ಆ ವಾಕ್ಯದೊಳಗೆ ಒಂದು ಪಿಕ್ಚರ್ ಇದೆ. அந்த வார்த்தை வசனத்துக்குள்ள எல்லாமே இருக்குது. ಆ ವಾಕ್ಯದೊಳಗೆ ಎಲ್ಲವೂ ಇದೆ. அந்த வார்த்தைக்குள்ள சந்தோஷம் இருக்குது. ಆ ವಾಕ್ಯದೊಳಗೆ ಸಂತೋಷವಿದೆ. அந்த வசனத்துக்குள்ள ஃபீலிங் இருக்குது. ಆ ವಾಕ್ಯದೊಳಗೆ ಫೀಲಿಂಗ್ ಇದೆ. அந்த வசனத்துக்குள்ள ஜோக் இருக்குது. ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಜೋಕ್ ಇದೆ. அந்த வசனத்துக்குள்ள எமோஷன் இருக்குது. ಅದರಲ್ಲಿ ಎಮೋಷನಲ್ ಇದೆ. அந்த வசனத்துக்குள்ள ஒரு மனிதனுடைய மனதை மாற்றக்கூடிய அளவுக்கு வசனம் இருக்கிறது. ಆ ಒಂದು ಮನುಷ್ಯನ ಮನಸ್ಸನ್ನು ಮಾರ್ಪಡಿಸುವಷ್ಟು ವಾಕ್ಯವಿದೆ. இதெல்லாம் கொண்டு வந்து ஒரு படமாய் காட்டுறாங்க. ಇದನ್ನೆಲ್ಲ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದೊಂದು ದೃಶ್ಯವಾಗಿ ಒಂದು ಚಿತ್ರವಾಗಿ ಕಣ್ಮುಂದೆ ஒவ்வொரு வாக்கியம் அதுக்குள்ள ஒரு பெரிய படம் இருக்கிறது. ಒಂದೊಂದು ವಾಕ್ಯವು ಅದರೊಳಗೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಒಂದು ಪಿಕ್ಚರ್ ಇದೆ. ஆபிரகாம் இந்த நிலையை எப்படி விசுவாசித்தான்? ಆಬ್ರಹಾಮನು ಈ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿ ವಿಶ್ವಾಸಿಸಿದನು? சொல்லப்பட்ட வார்த்தைக்குள்ளே இருந்த படத்தை அவன் பார்த்தான். ಹೇಳಲ್ಪಟ್ಟ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಇದ್ದ ಒಂದು ದೃಶ್ಯವನ್ನು ಚಿತ್ರವನ್ನು ಅಬ್ರಹಾಮನು அந்த படத்தை பார்த்து